மக்களை எப்படி இருக்கீங்க? இந்த மதியம் பாடல் இப்போது பாடிக்கொண்டிருக்கிற சமயத்திலே கரங்களை தட்டி நீங்கள் எழுந்து பாடிக்கொண்டிருக்கும் போது கழுத்து வேதனையிலிருந்து குணம் பெற்றவர்கள் இங்கே இருக்கிறார். யார் அது? கழுத்து வேதனை இருந்தவர்கள் கழுத்து இருந்தால் கை தூக்கும் பார்ப்போம். கழுத்து வலி இருந்தவர்கள் யாரும் இருக்கீங்களா? கரங்களை அசைத்து காட்டுங்கள். வெரி குட். எவ்வளோ நாள் இருந்தது கழுத்து வேதனை? இப்போ அது வேதனை இருந்ததுனால என்ன செய்ய முடியல உங்களால்? இப்போ இப்படி பண்ண முடியுமா? இப்போ செய்யுங்க பார்ப்போம். எழுந்து நின்று செய்யுங்க பார்ப்போம். ஐயோ நல்லா ஆட்டுறீங்களே. இப்படிலாம் வலி கிடையாது. பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி இவர்கள் நடிச்சது கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட். அப்போ மக்களே, காலையில் நாம் பார்த்தோம் இல்லையா? அப்போ காலையில் நாம் பார்த்தது என்னது? மரியாளுடைய அந்த மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்பது யார்? இயேசு கிறிஸ்து. அந்த மகிழ்ச்சி ஒன்று. ரெண்டாவது, அந்த மகிழ்ச்சியை மரியாள் எப்படி பெற்றுக்கொண்டாள் என்பதையும். இப்போ ரெண்டாவது நாம் பார்க்க போகிறது, மரியாள் எப்படி அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றாள், நாமும் எப்படி அதை அனுபவிக்க வேண்டும். அதன் பிறகு அடுத்தது வருவதுதான் என்னது? அந்த மகிழ்ச்சியை கொடுப்பது. அப்போ ரெண்டாவது அனுபவிப்பது. எப்படி மரியாள் மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றாள்? நாம் பார்க்கின்றோம் 3 நிலைகள். ஒன்று, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல். ரெண்டாவது, ஏற்றுக்கொண்ட வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்தல். மூன்றாவது, நம்பிக்கை கொண்ட வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுத்தல். இதான் மரியாள் செய்த காரியம். அப்போ அனுபவிப்பது என்றால் 3 நிலைகள் வழியாக போக வேண்டும். ஃபர்ஸ்ட் என்னது? அறிவிக்கப்பட்ட வார்த்தையை மரியாள் ஏற்றுக்கொள்கின்றாள். எடுத்து படிங்கள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28 முதலில் திருவாக்கியங்கள். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி பரவாயில்லையே, பாராட்டுக்கள். வார்த்தை நாங்கள் தான் வாசிக்கணும்னு சொல்லி போட்டு இப்படி படிக்கிறீங்களே, நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம், ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் எல்லோரும் படித்தா நன்றாக இருக்கும். இல்லை என்றால் விட்டு கொடுத்து படிக்க வேண்டும். சேர்ந்து படிக்கிறத படிங்க. இல்லாட்டி விட்டு கொடுத்து மாறி மாறி ஒரு தடவை நான் படிக்கிறேன், அடுத்தது நீங்கள் படிங்க, அடுத்து நீ படிங்க. நான் தான் படிக்கணும், நம்ம தான் படிக்கணும் இல்லை, யார் வேணால் படி. ஆனால் விட்டு கொடுத்து அனுசரித்து படிக்கிற சமயத்தில் இறை வார்த்தைக்கும் தன்மை வரும், நமக்கும் மகிமை வரும். பிரைஸ் தி லார்ட். யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அடுத்த ஆள் படிக்கிறாங்க, நமக்கு தெரியும். அவர் நிப்பாட்டன் இல்லை, நான் விட்டு விடுகின்றேன், அவர் படிக்கட்டும். இதுதான் அந்த மனநிலை. அந்த மனநிலை இல்லாமல் நம்ம டபடபன்னு படித்து கொடுத்ததுனால் அது தேவையில்லாத விஷயங்கள். அப்போ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் பாருங்கள். அப்போ யார் ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றபடி. இப்போ எல்லாம் தெரியும் இல்லையா? இப்போ எல்லோரும் சேர்ந்து படிங்கள். 1ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். மாட்சிக்கு முடிவே இராது என்றார். அப்போ நாம் பார்க்கின்றோம், வானதூதர் மரியாவுக்கு எடுத்து சொன்ன போது மரியாள் அந்த வார்த்தையை அவள் ஏற்றுக்கொள்கின்றார். அதுக்கு அடையாளம் என்ன வருகிறது? எப்படி அவர் ஏற்றுக்கொள்கிற அடையாளம் என்பது மரியாள் அது கலங்கி கொண்டு இது என்ன, இது எப்படி நிகழும் என்று கேள்வியை கேட்பது. மக்கள் இது எப்படி நிகழும் என்ற கேள்வியானது அர்த்தம் என்பது என்ன? அது சந்தேகத்தின் கேள்வியா? அல்ல, சந்தேகத்தின் கேள்வி அல்ல, மாறாக தெளிவு பெறுகின்ற ஒரு கேள்வி. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம இதே வானதூதர் சக்கரியாவுக்கும் போய் சொல்கிற வார்த்தை உண்டு இல்லையா? சக்கரியாவை பற்றி சொன்ன வார்த்தை என்ன? எடுத்து படிங்க. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18 முதல் திருவாக்கியங்கள்.
இது நடைபெறும் என எனக்கு எப்படி நிகழும். இதே வார்த்தை தான் அங்கேயும் கொடுக்கப்படுது. இது நடக்கும் என்ன தெரியும், எனக்கு நான்காம் கணவனை அறியணும், புருஷனை அறியணும். 2 பேரும் ஒரே கேள்விதான் கேட்டார்கள். ஆனால் சக்கரியாவுக்கு கொடுக்கப்படுது என்பது தண்டனை. நீ நம்பவில்லை, நீ கேட்பாய். ஆனால் அதே கேள்வி தானே மரியாளும் கேட்டால். ஆனால் கேட்டபோது மரியாளுக்கு அவங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன, இதை பார், அடையாளம் கொடுக்கப்படுகிறது. என்ன அடையாளம்? அங்கே எலிசபெத் அடையாளம் கொடுக்கப்படுது. அப்படின்னா கத்தோலிக்க திருச்சபை செலுத்துகிற அர்த்தம் என்ன? மக்களை நாம் பார்க்கின்றோம், சந்தேகத்திற்கும் தெளிவுக்கும் வித்தியாசம் உண்டு. சந்தேகம் என்பது நம்பிக்கைக்கு எதிரானது, தெளிவு என்பது நம்பிக்கைக்கு துணை போவது. தெளிவு என்பது நம்பிக்கைக்கு துணை போவது. இங்கு சந்தேகம் என்பது நம்பிக்கை எதிரானது. இங்கு சந்தேகப்பட்டது யாரு? சக்கரியா சந்தேகப்படுகின்றார். அவர் ஒரு இறைவாக்கினர், அவர் ஒரு சீனியர் பர்சன், அப்படி இருக்கிற முதியவர், தெய்வ சனில் பணியாற்றுகிறவர், மக்களுக்கு மற்றவர்களும் எடுத்து சொல்கின்றவர், தெய்வ காரர்கள் எடுத்து சொல்கின்றவர். அவரே நம்பிக்கை இல்லாமல் சந்தேகத்தோடு இருக்கிறார் என்றால் அவர் பின்னால் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். ஆசிரியருக்கு கணக்கு தெரியவில்லை என்றால் மாணவ மாணவிகளுக்கு கதி என்ன ஆகும்? பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை வழிநடத்த தெரியவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்? அதே மாதிரி அருத்தந்தையர்களே அங்கு விசுவாசத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்றால் விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள்? அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பணியில் அவர்கள் அந்த உயர்ந்து இருந்தால் மட்டுமே தான் அப்படி இருக்க முடியும். அப்படி என்றால் நீ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நீ சக்கரியா, நீ இப்படி இருக்கின்றாய், நீயே தெய்வத்தை பற்றி சந்தேகப்படுகிற பொழுது அது எப்படி தெய்வம் சொன்னேன் வைப்பார். இதான் உனக்கு பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்? நீ பேசவே மாட்டாய், அவ்வளோதான். அப்படி என்றால் இறை வார்த்தை நல்ல காரியம் உனக்கு வராது, எதுவும் புரியாது. இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆனால் மரியாளோ அதே மாதிரி கேட்குற பொழுது தெளிவு கேட்கின்றார். நான் நம்புகின்றேன், நான் ஏற்றுக்கொள்கின்றேன், ஆனால் என்னுடைய சின்ன புத்திக்கு அது புரியவில்லை, புரியும்படி எனக்கு எடுத்து சொல்லு. உதாரணம் சொல்லப்படுகிறது. அப்போ அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த அடையாளங்கள் எல்லாம் எதற்காக? நம்பிக்கை வளர்வதற்கு நான் ஒழிய விட்டு போவதற்காக அடையாளங்கள். அப்போ சக்கரை மரியாளுக்கு அங்கே அடையாளம் என்பது என்னது? அங்கே கொடுப்பது அடையாளம் தான். என்ன நாம் பார்க்கின்றோம்? இதோ பார் எலிசபெத் என்று. அப்போ உடனே மரியாள் எலிசபெத்தை போய் பார்த்தாளா? எலிசபெத்தை போய் பார்த்தால் பேச்சு மாற்ற மாட்டீங்களே. எடுத்துப்படி 1ஆம் அதிகாரம் 39ஆம் வாக்கியம். இப்போ நீங்கள் படிச்சீங்களே, எத்தனை பேருக்கு கேட்டது? கேட்கல. உங்களுக்கு மறுபடியும் சின்ன பசங்க மாதிரி ஃபார்மேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். சின்ன ஃபார்மேஷன் கொடுக்க, அதான் சொன்னேன், விட்டு கொடுத்து போங்கள், விட்டு கொடுத்து படி. படி ஆரம்பம். அதையும் பொதுவாக கிடையாது, யாரோ ஒருத்தர் விட்டு படிங்க பார்ப்போம். அப்போ மரியாள் அங்கு போகின்றார், ஊருக்கு விரைந்து விடுகின்றார். சக்கரியா வீட்டுக்கு அவள் செல்கின்றாள். சக்கரியா வீட்டுக்கு போக காரணம் என்ன? மரியாள் ஓடி போக காரணம் என்ன? என்னவாக இருக்கும்? இங்கே வானத்தை சொன்னது போய் பார்க்க போனாலா அல்லது பணிவிடை செய்ய போனாலா? அல்ல அல்ல. சித்தியா பெரியார் சித்தியும் கிடையாது. அதாவது மரியாள் வானத்துதர் சொன்னதை போய் பார்க்க தான் போனாள் என்றால் பார்த்து நம்புற மாதிரி ஆகிவிடுவாள். என் தாய் அவளை பார்த்து நம்புற மாதிரி அவசியம் கிடையாது. காணாமலே பேர் நம்புவோர் பேறு பெற்றோர். அங்கே என் தாய். அதன் பிறகு அங்கே பணிவிடை செய்வதற்காக அல்ல, அது 2வது. மாறாக மரியாள் சென்றது தெய்வம் தன்னுடைய வாழ்க்கையை செய்த நன்மைகளை எடுத்து சொல்லத்தான் போனாலே ஒழிய பணிவிடை 2வது. அதான் அங்கு வருகிற என்னவென்று, இதோ என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது, நீ பார், தெய்வம் எல்லாம் நல்ல காரியம் செய்திருக்கிறார் பார் என்று சொல்லிக்கொண்டு அங்கே எலிசபெத்தை வாழ்த்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் அங்கே மரியாளுடைய வாழ்த்துரை கேட்க 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 எலிசபெத்துடைய உதரத்தில் குழந்தை பேர் வகையால் துள்ளி கொண்டிருக்கின்றது. அந்த எலிசபெத் தூய் ஆவியால் நிறைந்து கொண்டு அவள் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் உனக்கு சொன்னவை நம்பிய நீ பேறு பெற்றவள். அதன் பிறகுதான் மரியாதை எலிசபெத்தை சித்தியா பெரியப்போ என்ன வேணா இருக்கட்டும், நீ பயங்கரமாக இருக்கனே, தெய்வம் செய்த நன்மைகளை பார் என்று சொல்லிக்கொண்டு அங்கே தேவனை செல்கின்றாள். இனி பணிவிடை எப்போ தேவைப்படும்? சாதாரணமாக அந்த ப்ரெக்னன்சி டைமில் அங்கே தேவைப்படும். ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் மரியாள் அங்கே இருந்தாளா? இல்லையே, போய்விட்டாலே. எங்கென வாசிக்கின்றோம்? அடுத்து படிங்கள், 56:7 படிங்கள். ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோட தங்கியிருந்த பின்பு
அவள் வீடு திரும்பினாள். இனி அடுத்த வார்த்தை, எலிசபெத்துக்கு பேறுகாலம் ஏற்பட்ட பொழுது மரியல் அங்கே இருக்கிறன்னு வார்த்தை இருக்கா? இல்லையே. அப்போ மரியல் எங்கே போய்விட்டால்? பணிவிடை 2வது இடம் வருகிறது. முதலில் தெய்வத்தை ஆராதிப்பது. அப்போ மக்களே, இறைவனுக்கு 1ஆம் ஸ்தானம். இப்போ 100வது வயதில், இந்த வயதான காலகட்டத்தில் உனக்கு தெய்வம் பிள்ளையை தருகிறார் என்றால் பணிவிடை செய்வதற்கு ஒரு ஆளை ஏற்படுத்த மாட்டாரா? அவருக்கு தெரியாத என்ன வேணும் என்று? பிறகு நீ ஏன் தெய்வம் செய்த நன்மைகளை எடுத்து சொன்னதுதான் மக்களே நம் பக்கிடம். அப்போ முதலில் இறைவனுக்கு 1ஆம் ஸ்தானம் கொடு, அந்த ஆட்டோமேட்டிக்காக 2ஆம் ஸ்தானம் பணிவிடைக்கு கடந்து வந்துடுவீர்கள். அல்லது ஃபஸ்ட்டு பணிவிடை செய்து நீங்கள் போகிற சமயத்தில் அதல்ல, இறைவனுடைய உணர்வு அங்கே இருக்க வேண்டும். அந்த இறை உணர்வில் தான் நீ பணிவிடை செய்ய வேண்டும். மரியாள் அறிவிக்கப்பட்ட வார்த்தையை அவள் ஏற்றுக்கொள்வதல்ல. அப்போ அறிவித்த வார்த்தை அவர் ஏற்றுக்கொள்ள, ஆமாம் நான் நம்புகின்றேன், எனக்கு புரியவில்லை, இந்த சின்ன புத்திக்கு புரியவில்லை, நீ எனக்கு வெளிப்படுத்தி கொடு, அது எப்படின்னு தெரியவில்லை, இதான் நான் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய மரியாதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. அங்கே நடக்காத காரியம் என்று அழைக்கப்படுகிறது. இதோ கன்னி நீ கருவுற்று இருப்பாய், அது நடக்காத காரியம், அது எங்கனம் சாத்தியமாகும்? நடக்காத காரியம். சக்கரியா கேட்ட கேள்வி, அது எங்கனம் சாத்தியமாகும்? நடக்காது. 2 பேரும் எப்படி தான் இருக்கும்? அதே மாதிரி வார்த்தை இங்கே அறிவிக்கப்படுகிறது. மகனே, இதோ உன் கடன் தொல்லை நீக்கப்படும், அது எப்படி சாத்தியமாகும்? நீ கேட்கின்றாய் அதே கேள்வி மரியாளும் கேட்கின்றாள், அது எங்கனம் சாத்தியமாகும்? எனக்கு வெளிப்படுத்தி கொடு இதோ என்று. அப்பா, அது நம்பிக்கை அங்கு உண்டு, இங்கே நம்பிக்கை இல்லை. நீ சக்கரியா மனநிலையிலா மரியாளுடைய மனநிலையா? அறிவிக்கின்ற வார்த்தை ஒன்றுதான். கேட்கின்ற மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார். சக்கரியா மனநிலையோடு நீ இருக்கிறாய் என்றால் மக்களை ஒரு நாளும் உனக்கு அனுபவிக்க முடியாது. மாறாக மரியாளுடைய மனநிலையில் நீ இருக்கிறாய் என்றால், ஆண்டவரை நான் நம்புகின்றேன், அது எப்படி என்று எனக்கு வெளிப்படுத்தி கொடு. ஒரு கியூரியாசிட்டி நம்ம கேட்போம் பார்த்தீங்களா? இப்போ உதாரணம் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு 10 ஏசி தேவைப்படுகிறது. 10 ஏசி தேவைப்பட்டது, 6 ஏசி வந்து விட்டது. கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். இனி 4 ஏசி வர வேண்டும். இனி 4 ஏசி, 6 ஏசி தந்த இறைவன் 4 ஏசி தரமாட்டாரா? கண்டிப்பாக தருவார். அவள் அதுக்கும் சேர்த்து கரங்களை தட்டி கொள்ளுங்கள். டிங்கு. அது முடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் குள்ளுன்னு உட்காரது கிடையாது. நைட்டு பிறகு தான் ஏசி, பகலில் ஏசி எல்லாம் கிடையாது. ஐயடா, பகலெல்லாம் ஏசி கிடையாது. கரண்ட் பில்லு யாரு கட்டுறது? அதனால் நைட் ப்ரேயர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் குழுன்னு உட்காந்துருப்போம். பகலில் உட்காந்து வெயிலில் உட்காந்து காய் இப்படி உட்காரு, இதுதான் உங்களுக்கு ஃப்ரீ சொல்லோன். அப்போ நான் வாங்கின்றோம், எனக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஏன்னா நான் உனக்கு தருகின்றேன், இது முடிச்சு உடனே உனக்கு நான் தருகின்றேன். இதான் இந்த 5 மணிக்கு தியானம் முடித்த உடனே உனக்கு நான் 4 ஏசிக்கான பைசா நான் தந்து விடுகின்றேன். உடனே நான் கேட்குற கேள்வி, அது ஆண்டவரே, அது எப்படி ஆண்டவரே, எப்படி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். யாரா இங்கே இருக்கிறாங்களா, இப்போ டொனேஷன் கொடுக்குறாங்களா, அப்போ இங்கே போடுவாங்களா, அப்படி போடுவாங்களா, இப்படி இல்லை. இது என்னது? கியூரியாசிட்டி. இது எப்படி எனக்கு கொஞ்சம் சொல்ல, ஏன்டா அவசரப்படுறேன் தரேன்னு சொல்ல, இது இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இது நம்பிக்கை, ஏற்றுக்கொள்ளது. முடித்தோடனே நான் தருகின்றேன். ஆடாப்போ ஆண்டவரே, 3வது நீ தர போகிற, 5 மணிக்கு இவங்க எங்கே இருக்க போகிற, இவங்க எங்கே தர போகிறாங்க, இனி யார் வர போகிறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இன்னும் ஒரு 2-3-4 மாதம் ஆகும். அது எப்படி? இது சக்கரியோடைய மனநிலை. நீ எந்த மனையில் இருக்கின்றாய்? எங்கே நீங்கள் வருகிறீர்கள், இங்கே இத்தனை பேரும் நீங்கள் இருக்கிறீர்கள், இங்கே அறிவிக்கப்படுற வார்த்தை, இறை வார்த்தை கொடுக்கப்படுகிறது, பகிரப்படுகிறது. அந்த வார்த்தை மேல் நீ எந்த அளவுக்கு நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று பார். எந்த நம்பிக்கையில் பலரும் இங்கே இருக்கிறார்கள், பலரும் பல மனநிலையோடு நீ வந்திருப்பீர்கள், பல தடையோடு நீங்கள் வந்திருப்பீர்கள். அறிவிக்கிற ஓரோ வார்த்தையிலும் என்ன வருகிறது? அந்த தடை நீக்கப்படும். ஆனால் தடை நீங்கி கொண்டிருக்கிறது, தடை நீக்கப்படும். அதுக்கு அடையாளம் தான் இந்த சாட்சிகள் நீ பார்க்கின்றாரே, நோய்கள் நீக்கப்படும். இந்த அடையாளம் தான் நீங்கள் சாட்சிகள் நீங்கள் பார்க்கின்றீர்கள். உனக்கு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வரும், அதன் அடையாளம் தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள், சாட்சி. அப்படி என்றால் இவர்களுக்கு தெய்வம் நன்மைகளை செய்தார் என்றால் எனக்கு தெய்வம் நன்மை செய்ய மாட்டாரா? இவர்களுக்கு தெய்வம் பல நன்மை செய்தார் என்றால், குடும்பத்தில் பல ஆசீர் கொடுத்தார் என்றால் எனக்கு தெய்வம் கொடுக்க மாட்டாரா? தெய்வம் தந்தையே தீருவார். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? சக்கரியாவுடைய மனநிலை அல்ல, மாறாக மரியாளுடைய மனநிலை. இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இருந்த போதிலும் இந்த சின்ன புத்திக்கு தெரியவில்லை. கொஞ்சம் வெளிப்படுத்துகின்ற ஜெபிக்கின்ற பொழுது தெய்வம் உனக்கு அடையாளங்கள் தருவார்.
உனக்கு அடையாளம் தருவார். அது எப்படி? அது நீயே கேட்டாலே போதும். உன்னுடைய புரிதலுக்கு ஏற்றபடியே நீ கேட்கிற போது உன்னுடைய சூழலுக்கு ஏற்றபடியே தெய்வம் உனக்கு அடையாளத்தை தந்து ஆசீர்வதிப்பார். அதுக்கு ஏற்றபடி போக வேண்டியதானே. நீ போக யாரா வேணான்னு சொன்னார்களா? இல்லையே. கேள், தெய்வம் தருகின்ற தெய்வம் பிடுங்கிற தெய்வமோ ஒதுக்குற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். பிரைஸ் தி லார்ட். அல்லையா? அப்போ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொல்கிற போது அறிவிக்கின்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் என்ன? அறிவிக்கின்ற வார்த்தை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் என்ன? என்னுடைய சூழல் அல்ல, மாறாக அந்த சூழல் நீ எப்படி ஏற்றுக்கொள்ள அதுக்கு ஏற்றபடி உன்னுடைய பாவம் தான் அதுக்கு முதல் காரணமாக வருகிறது. நீ செய்கிற பாவங்கள், அந்த பாவமானது உன்னை சூழலில் அடிமைப்படுத்திவிடும். சூழல் ஒரு நாளும் என்ன கூட அந்த சூழலை புரிந்து கொள்ளும் தன்மை இழந்து விடுகின்றேன். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். அதை புரிந்து கொள்வதற்காக, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை அங்கே இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அப்போ இயேசுவிடத்தில் கொண்டு வர சமயத்தில் அவர்கள் சொல்கிற வார்த்தை என்பதனை, இந்த பெண் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவள், இவளை கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோய்சம் நம் தந்த சட்டம், நீ என்ன சொல்கிறீர் என்று கேட்டபொழுது இயேசு ஏதாவது பேசினாரா? இல்லை, உட்காந்து எழுதி கொண்டிருந்தார் இல்லையா? என்ன எழுதி கொண்டிருந்தார்? யாருக்கு இன்னும் அது என்னன்னு யாருக்கும் தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். அது நீ பண்ண இன்னும் பாவம் செய்யாது. என்னெல்லாம் எழுதுவார். ஐயோ, இது வரைக்கும் யார் என்ன எழுதினார், அவர் எழுதினாரா கிறுக்குனாரா யாருக்கு தெரியும்? அது அவருக்கு தான் தெரியும். அதை போட்டு இவர் அது எழுதினார் இது என்னெல்லாம் பதில் வருது பார். தெரியுது நீங்கள் எந்த லட்சத்தில் கிடக்குறீங்கன்னு. இந்த லட்சத்தில் போயிட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோன்னா வண்டி ஓடும். இப்போ மக்களே, நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ இருந்தாலும் இயேசு அமைதியாக இருந்தால் மறுபடியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு சேட்டை கடந்தால் கடைசியில் இயேசு சொன்ன வார்த்தை என்ன? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல் எறியட்டும். கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற அர்த்தம் என்ன? ஏன் இயேசு இந்த வார்த்தை முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏனுக்கு ரொம்ப நேரம் கேட்ட பிறகு கேட்கலாம், காது கேட்கலையோ? இயேசு காது கேட்கலையோ? நான் பின்ன என்ன காரணமாக இருக்கும்? எங்களை சேர்த்துக்காதீங்க, எல்லாருமே சேர்த்துக்கணும். மக்களே, என்ன காரணம் வேறு எதுவும் இல்லை, நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான். இங்கு வார்த்தை என்ன வருகிறது? இவள் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவள். விபச்சாரம் தனிப்பட்ட ஒரு மனிதன் செய்ய முடியுமா? முடியாது. இன்னொரு நபர் வேண்டும். அது ஆணோ பெண்ணோ எப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு நபர் வேண்டும். எங்கே அந்த நபர்? ஒன்றோ ரெண்டோ மூணோ எவ்வளோ வேணால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இவளை மட்டுமே கொண்டு வருகிறார்கள். அப்படி என்றால் அநியாயமான ஒரு செயலுக்கு எவ்வாறு நியாயமான தீர்ப்பு வழங்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, நாம் பார்க்கின்றோம், மோய்சன் சட்டப்படி கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் தானே, நீ கொல்ல வேண்டியதானே, ஏன் என்னிடத்தில் நீ வருகின்றாய், நீ செய்ய வேண்டியதானே என்று. அப்போ இயேசு ஒரு போதகர் என்றும் எல்லாரும் தெரியும். அப்போ இயேசுவை மாட்டி வைக்கலாம் என்று அவர் சொல்லுவார். அவருடைய போதர் என்பது என்ன? மன்னிப்பு தானே. அப்படி என்றால் இவர் சொல்லுவார், செய்கிறா மன்னித்து விடுறா அப்படின்னு சொல்கிற போது இயேசு மாட்டுவார். என்ன காரணம்? இவர் மோய்சனுடைய சட்டத்தை அவர் மீறுகிறார். அப்போ இயேசு மாட்டுவார். சரி, நீங்கள் கல்லால் இருந்து கொல்லுங்கள் என்று சொன்னாலும் இயேசு மாட்டுவார். என்ன காரணம்? இவர் பாரு மன்னிப்புன்னு சொல்லிட்டு கடைசியில் கல்லால் இருந்து கொல்லு என்று சொல்கிறாரு. அப்போ இவரை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ரெண்டு பக்கமும் இயேசுவால் போக முடியாது. எங்கேயும் போக முடியாது. இந்த செஸ் விளையாடுவோம் பாருங்க, செக், இப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது. அப்படி நிற்கிற சமயத்தில் இயேசுல, கண்ணா நீயும் நானுமா செஸ் விளையாடுவாங்களே, இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்படி செஸ் விளையாடும்போது நீயும் நானுமான் அப்படி இருக்கிற சமயத்தில் தெய்வம் பார்த்தார். அவருக்கு வந்தது என்றது மூன்றாவது வழி, தண்ணி வழி. இதெல்லாம் ஞாபகம் இருக்கு நல்லா. ஐயோ தெய்வமே, அந்த தனி வழியில் இயேசு சொன்ன வார்த்தை என்பது என்ன? உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலில் கல்லெறியட்டும். வந்தவர்கள் அத்தனை பேரும் போய்விட்டார்கள். ஒருத்தருங்களை இறைவன் கேட்கிறார், யாரும் இல்லையா? யாரும் இல்லை. போ, நானும் தீர்ப்பிடவில்லை, இனி பாவம் செய்யாதே. மோய்சன் சட்டம் மீறப்பட்டதா? இல்லை. அங்கு இந்த மகளுக்கு மன்னிப்பு கிடைத்ததா? கிடைத்தது. சூழல் எந்த அளவுக்கு இருப்பாருங்கள். ஆனால் அந்த சூழல் தெய்வத்தை அடிமைப்படுத்தி விட்டதா? இல்லை.
சூழல் அடிமைப்படுத்தவில்லை. வார்த்தையை ஏற்றுக்கொள்வது என்று சொல்லும்போது என்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் என்ன? சூழல் நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றேன். நான் தெய்வத்து மேல் நம்பிக்கை வைத்து வாடுகிற சமயத்தில் அந்த சூழல் எனக்கு அடிமையாக இருக்கும். மாறாக நான் இறைவனுக்கு விட்டு தூர போகிற சமயத்தில் சூழல் என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும். இன்று நீங்களே பாருங்கள், குடும்பத்தில் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டாம் என்று யாராவது இருக்கிறீங்களா? இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகக்கூடாத எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இல்லையே. பாவ சங்கீதம் செய்ய மாட்டேன் என்ற தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? இல்லையே. பைபிள் படிக்கக்கூடாது என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? அப்படி எதுவும் இல்லையே. ஆனால் இருந்த போதிலும் உங்களால் குடும்பத்தில் ஜெபமாலை ஜெபிக்க முடிகிறதா? உங்களால் பாவ சங்கீதம் செய்ய முடிகிறதா? என்ன காரணங்கள்? ஐயோ, உடம்பு வலிக்குது, இன்னைக்கு வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஜெபமாலைக்கு இன்னைக்கு வேண்டாம், திருப்பலிக்கு நான் அப்புறம் போயிருக்கின்றேன், இப்போ வேண்டாம், பைபிள் அப்புறம் படிக்கின்றேன், இப்போ வேண்டாம். அப்படி சொல்லும்போது உங்கள் சூழலை மனதில் கொண்டு வருகிறீர்கள். அந்த சூழலுக்கு ஏற்றபடி போகிறீர்கள். உடல் நலம் சரியில்லை, அதனால் இன்னைக்கு கோயிலுக்கு போக வேண்டாம். உடல் நலம் சரியில்லை, ஆனால் கல்யாணத்துக்கு போகலாம். வீல் சேரில் உட்காந்துக்கிட்டேன், என்னால் கோயிலுக்கு என்னால் வர முடியாது ஃபாதர், ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வர முடியாது ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர், வீட்டுக்கு வந்து நன்மை கொடுங்க ஃபாதர், இது எல்லாம் கேட்பார்கள். பாவம், பங்கு தந்தையும் மெண்டக்கெட்டு எல்லா வேலைக்கும் போவார்கள். ஆனால் திடீர்னு பார்த்தா அன்றைக்கி ஒன்று வெள்ளிக்கிழமைக்கு ஆள் இல்லை. எங்கே போயிட்டீங்க? என் பையன் கல்யாணத்துக்கு அங்கே இப்போ வெளியூர் போயிட்டு வந்திருக்கேன்னு. சந்தோஷம். வீல் சேர்லேருந்து எப்படி போனீங்க? அது பையன் தானே ஃபாதர். சூழல். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கிற நீங்கள், ஆனால் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் போது அவருக்கு தேடி நீங்கள் போகிறீர்கள். ஆளையும் தேடி உன்னால் வர முடியவில்லை, ஆளையும் தேடி உன்னால் வர முடியவில்லை. அப்படி சூழலுக்கு நீங்கள் அடிமையை கொண்டிருக்கிறீர்கள். இயேசு ஒரு நாளும் சூழலுக்கு அடிமையாகவில்லை, எந்த சூழலும் அடிமையாகவில்லை. வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஒரு மகன் ஒரு மகள் ஒரு நாளும் சூழலுக்கு அடிமையாக மாட்டான். மாறாக சூழலை இதை காலடியில் போட்டு அவன் இருப்பான். மக்களே, நீங்களும் நானும் எப்படி இருக்கின்றோம் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப சூழலை மனதில் கொண்டு பாருங்கள். உங்களுடைய நெருக்கடியில் பாருங்கள். உங்கள் நெருக்கடியில் பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருவதில்லை. கேட்டல என்ன? ஆண்டவர், அம்மா நீ இவ்வளோ நீ ஜெபம் பண்ணியிருக்கியம்மா, இவ்வளோ ஜெபமாலை பண்ணுறல்லம்மா, இவ்வளோ கோயில்களும் போயிட்டுருக்கியம்மா, கடவுள் கடன் தொலையை நீக்கிட்டாரா, கடவுள் நோய்களை நீக்கிட்டாரா, கடவுள் பிரச்சனை கொடுத்துட்டாரா, நமக்கு தான் அமைதியெல்லாம் கிடச்சிச்சான்னு. கடவுள் தான் உனக்கு இதெல்லாம் கொடுத்தாரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் கேள்வி கேட்குறது. அம்மா சொல்ல வார்த்தை, டே பாடுறா, என் பிள்ளை மயில புத்திசாலித்தனமாக கேட்குறான், பதிலே சொல்ல முடியல. தான் வடிவேல் ஜோக்கொன்று இருக்குது பார்த்தியா, வயிற்றுக்குள்ளே உட்காந்து எனக்கு கூழ் இப்படிலாம் உட்காந்து ஒரு ஜோக்குன்னு வரும்பார். என் பிள்ளை புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறான்னு. இந்த மாதிரி இது புத்திசாலித்தனமாக கேள்வியா? எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பெற்றோர்களை பையன் அப்படி கேட்க பலார்னு ஒரு அடி அடித்து கொண்டு ஒழுங்காக ஜெபமாலைக்கு வந்து உட்கார்றான்னு சொல்லும். அந்த சொல்லத்துக்கு துப்பு இல்லை. நீங்கன்னா என் பையன் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறான்னு எந்த அளவுக்கு நீ இருக்கிறாய் என்று இருப்பார். மக்களை நான் பார்க்கட்டும், வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் உன்னுடைய பாவம் மனதில்லை. நான் இன்னொரு உதாரணம் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று யாக்கோபு திருமுகம் 1:20 யாக்கோபு திருமுகம் 1:20 ஏனெனில் மனிதனுடைய சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாக இருக்கின்றது. உன்னுடைய கோப உணர்வுகள் தெய்வ காரியங்களுக்கு தடையாக வந்து நிற்கும். அப்படி என்றால் உன்னுடைய பாவங்கள் தெய்வ காரியங்களுக்கு தடையாக வந்து நிற்கும். இறைவன் வெளிப்படுத்துவது உனக்கு புரியாது. அகங்கார சிந்தனைகள், பாபேல் கோபுரம் தரைமட்டமாகிறது. ஆண்டவர் அதை நாசமாக்கினார். உன்னுடைய அகங்கார சிந்தனைகள் பாபேல் கோபுரம் விட தரைமட்டமாகிறதோ அதே மாதிரி நீ கட்டி கொண்டிருக்கின்ற கோபுரங்கள், தெய்வத்தை மறந்து கொண்டு புகழ் என்னும் கோபுரங்கள் எல்லாமே நீ கட்டி கொண்டிருக்கின்றப்பா, எல்லாம் தரைமட்டமாக போய்விடும். எல்லாமே தரட படிப்பு திறமைன்னு சொல்லிக்கொண்டு கட்டி கொண்டு வருகின்றாயே, எல்லாமே தரைமட்டம் போய்விடும். தெய்வத்தை மறந்து கொண்டு வாழ்கிற ஒரு நிலை. நீ இருக்கிற சூழல் எப்படி இருக்குன்னு பார். இறைவன் ஒரு நாளும் உன்னை மறக்க வைப்பதில்லை. ஒரு வாய்ப்பு தருகின்றான். என்றைக்காவது நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை உனக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன், அந்த நன்மை நீ அங்கீகரித்துக்கொள். ஆனால் நீ அதை அங்கீகரிப்பதில்லை. மாறாக என்னுடைய உழைப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம், என்னுடைய திறமை தான் எனக்கு காரணம், நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிக்கொண்டு இறைவனை மறந்து நீ போகிற சமயத்தில் தெய்வம் மீண்டும் தோற்றுப்பிடிக்கின்றார். சரி, உனக்கு நான் உடலில் சக்தி தந்திருக்கின்றேன், அதன் வழியாக நான் நன்மைகள் வருகின்ற போது அங்கேயும் தெய்வம் தோற்று போகின்றார். எல்லாம் நிலையிலும் தோற்று போகிற சமயத்தில் தெய்வம் பார்ப்பார். ஒரு அடி கிடைச்சதான் நீ திருந்துவான்னு சொல்லி பலாருன்னு ஒரு அடி. நல்லா இருக்கும்போது நீ அடி அடிச்சுட்டு பிரேக் டான்ஸ் ஆடி வருவா. டிங் சக்கா டிங் சக்கா வரும்போது ஏச்சுவே தாத்திரம் ஏச்சுவே தாத்திரம் ஏச்சுவேன்னு. ஏன்னா அது முன்னாடி நீ சொல்லியிருக்க வேண்டியதானே. நீ என்ன பா வந்த உடனே தெய்வம் செய்கின்றார். மாரோடு அணைத்து கொண்டு அவர் அற்புதகரமாக, மருத்துவர் எல்லாம் கைவிட்டிருப்பார்கள், அற்புதகரமாக நீ குணத்தை பெறுவார். அதன் பிறகு அந்த மனிதன் தெய்வத்தை விட்டு போவானா? அல்ல, தெய்வத்திட்டு போக மாட்டான். அனுபவித்த பிறகு எப்படி மக்களே போக முடியும்?
ஒரு நாள் போக முடியாது. இதை நான் பார்க்கணும், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல். மரியாள் பார்த்தால் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவள் ஒரு நாளும் உலகத்துக்கோ சூழலுக்கோ அடிமையாகவில்லை. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, அப்பா அம்மாவை பார்க்கலையே, எங்கள் அப்பா அம்மாவுக்கு 8 பேர் ஒருமைன்னு பார்க்கலையே, தெய்வத்துக்கு 1ஆம் ஸ்தானம் கொடுத்து தான் போனாலும் ஒழிய வேறு யாருக்கும் இல்லை. நீயும் நானும் வார்த்தையை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். முதல் நிலை. 2வது, மரியாள் செய்த காரியம் என்ன? ஏற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை அவள் நம்பினாள். ஏற்றப்ப நம்பிக்கை நமக்கு வேண்டும். அறிவிக்கப்பட்ட வார்த்தையை அவள் ஏற்றுக்கொள்கின்றாள். முதலில் அறிவிக்கப்பட்ட வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்டாள். 2வது, அந்த அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தையை மேல் நம்பிக்கை வைக்கின்றாள். முதலில் அறிவிக்கப்பட்ட வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்டாள். 2வது, அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தையை அவள் நம்புகின்றாள். இதோ நீ கருவுற்ற ஒரு மகனை நீ பெறுவாய். ஆமாம், நான் பெற்றுக்கொண்டு தான் இருக்கப் போகின்றேன். அவன் கடவுளுடைய மகனாக இருப்பான். அதுக்கேற்றபடி நீ வளர்த்தி கொண்டு வர வேண்டும். அதுக்கேற்றபடி வளர்த்தி வருகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அதை நம்புகின்றாள். வார்த்தை ஏற்றுக்கொண்டாள். எப்படி? அதில் 2வது விஷயம். அந்த 2வது விஷயம் நம்பினையில். இதோ நம்பினால் மக்களே, நீயும் நானும் நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வாசிக்கிறோம் இல்லையா? லூக்கா நட்சத்திரம் 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்தில் அங்கு ஏசு யாரு அப்போ ராயப்பரை பாசுகிற வார்த்தை, நீ என்ன செய்கின்றாய்? வலையை போடு, வலது பக்கம் வலையை போடு, உனக்கு மீன்கள் ஏராளமாக கிடைக்கும். அப்போ ராயப்பர் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே இரவு முழுதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தோமே, ஆனால் அடுத்த அப்புறம் சில வார்த்தை, ஆயினும் வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்கின்றோம், இதான் வலையை போடுகின்றான், மீன்கள் ஏராளமாக கிடைக்கிறது. அப்போ அவன் வலையை அலசி கொண்டிருக்கின்றவன், ராத்திரியெல்லாம் போயிட்டு மீன் எதுவும் கிடைக்கவில்லை என்று கொண்டு வலையை அலசி கொண்டிருக்கின்றவன். அப்படி வலையை அலசி கொண்டிருக்கிறவனுக்கு திடீரென்று இயேசுன வார்த்தை, தச்சர், ஏசு என்ன மீனவன் கிடையாது, அவட ஒரு தச்சர், ஒரு கார்பெண்டரோட பையன் வந்து சொல்கிற வார்த்தை என்ன? கடல் மீனவனை பற்றி சொல்ல வார்த்தை, பக்கத்தில் போடுன்னு. அவன் மீனவன் சொல்லிக்கலாம், போய் அங்கே போயிட்டு இறை வார்த்தை அறிவித்துட்டு, அதான் உன் வேலை, போய் அங்கே போய் உட்காரு. மீன்கள் எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் கடல்லேருந்து வந்தேன், நீயும் கையில் சுற்றியும் ஆணி வச்சுருக்கிற நீ இங்கே வந்து என்கிட்ட வலை போடுன்னு சொல்கிறேன், ஒன்று விவரம் இருக்கா? பேர் கேட்கலையே. மாறாக ஆயினும் உன் வார்த்தை மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம், போடுகின்றார். மக்களே, இதோ போட்ட உடனே மீன்கள். அறிவிக்கின்ற வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வைக்கின்றாயா? இறைவன் எதிர்பார்க்கவில்லை. அந்த இரத்தப்போக்குடைய பெண்ணானவள் வந்து தொடுகின்றாள். தொட்டது யார் என்று இயேசு கேட்கிற கேள்வி, யார் என்னை தொட்டது? மற்ற சீடர்கள் சொன்னாங்க, என்னாண்டவரை கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கின்றது, தொட்டது யாருன்னு கேட்கின்றாயே, உனக்கு ஏதாவது விவரம் இருக்கா? அவன் இடிச்சு வந்து கொண்டிருக்கின்றானே, நீ தொட்டது யார் என்று கேட்கின்றாயே. அப்போ இயேசு சொன்ன வார்த்தை என்பது என்ன? இல்லை, யாரோ என்னை தொட்டு இருக்கின்றார்கள், என்னிலிருந்து வல்லமை வெளியேறிக்கின்றது. மக்களை, அவர்கள் தொடுதலுக்கும் இவள் தொடுதலுக்கும் என்ன வித்தியாசம்? அதனால தான் இங்கே கண்ணாடி கூட்டில் வச்சிருக்கிறாங்க அன்னை தெரேசாவை. இந்த பிறகு அந்தோனியார் பாவம், நம்ம பங்குலையும் கிடக்குது இல்லை, தொட்டு நம்மளை பார்க்குறோம், தொட்டு என்ன இருக்கும்? பெயிண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கும், பெயிண்ட் எல்லாம் போய் கொண்டு இருக்கும். அது என்ன காரணம்? நீயும் தொடுகின்ற அந்தோனியார் மாதாவை தொடுகின்றாய். ஒரு சில ஊரில் பார்க்கலாம், மாதாவை அப்படியே தலையிலேருந்து அப்படியே கால் வரைக்கும் அப்படியே தொட்டு போவார்கள். அதான் தமாஷா நிறைய பேர் சொல்லுவாங்களே, பங்குலாம் இங்கே கேட்டுருப்பீர்களே, எனது இந்த மிக்கேல் சம்மனஸ் இருக்கும், மிக்கேல் சம்மனஸ் அங்கேயே இந்த தலை வரைக்கும் அப்படியே தொட்டு, கீழே என்ன இருக்கும்? பிசாசு, பாம்பு, அதையும் தொட்டு சூப்பிட்டு கொடுக்கும். நம்மளுக்கு இதெல்லாம் பழைய தான், நம்ம பங்கில் தங்குசாமியார் சொல்கிறது தான் என்னவென்று, மேலே போனால் அவர் பார்த்துவார், கீழே போனால் இவங்க பார்த்துப்பாங்கன்னு. இது நம்ம கேட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம். அப்படி இருக்கும்போது நீ எந்த அளவுக்கு நீ தொடுகிறாய்? அப்போ இந்த தொடுதலுக்கும் அந்த தொடுதலுக்கும் வித்தியாசம் என்பது என்ன? ஏன்னா 2 நம்பிக்கையை தானே போய் தொடுகிறார்கள், நம்பிக்கையில் தானே எல்லாம் ஏசு பின்னாடி வருகிறார்கள். ஏன் அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ? அப்படி இப்போ மறைமுகமாக வந்து லைட்டாக தொட்ட மட்டும் ஏற்றுவாரோ? மனநிலை, எந்த மனநிலை? நம்பிக்கை என்பது மனநிலை அடிப்படையாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்வது இங்கே ஏற்றுக்கொள்ள இயேசுவும் யூதாசும் இருக்கிறார்கள். யூதாஸ் இயேசு கூட தான் இருந்தான், எங்கேயும் போகவில்லை, எல்லாம் வார்த்தையெல்லாம் கண்டு கொண்டு தான் இருக்கின்றான், அற்புதம் அடையாளம்லாம் கண்டு கொண்டு தான் இருக்கிறான், ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றான். எல்லாம் பார்த்தவன் கடைசியில் 30 வெள்ளி காசுக்கு விற்று கொடுத்தானே. அதே ராயப்பர் அவரும் பார்த்து கொண்டு இருந்தான், கடைசியில் அவனும் சொல்லிக் கொடுத்தான். நம்பிக்கையுள்ளவன், ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையுள்ளவன் திருந்துகின்றான். போய் அவனுக்கு ஏற்பட்டது மன வருத்தம், அவனுக்கோ குற்ற உணர்வு. 2ம் வித்தியாசம். குற்ற உணர்வு, மன வருத்தம். ராயப்பருக்கு ஏற்பட்டது மன வருத்தம், யூதாஸுக்கு ஏற்பட்டதோ குற்ற உணர்வு. நம்பிக்கையானது உன்னை மன வருத்தத்தை கொண்டு போய் சேர்க்க, பாவமானது உன்னை தற்கொலை. குற்ற உணர்வு ஒரு நாளும் நம்பிக்கைக்கு வராது. அது நம்பிக்கைக்கு எதிராக சந்தேகத்தை, இப்படிதான் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தவறான கருத்துக்களை அது உண்டு செய்ய, நீ எப்படி இருக்கிறாய் என்று இருப்பார்.
நீ எப்படி இருக்கின்றாய் பார். இங்கு வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல், நம்பிக்கை கொள்ளுதல். இந்த சகோதரியானவள் அந்த ஆடையின் துணும்பை தொட்டவுடனே இதோ வல்லமை வெளியேறுகிறது. இயேசு யார் என்னை தொட்டதும் கேட்கிறே இவள் வந்து விழுகின்றாள். இயேசு சொன்ன வார்த்தை என்ன? உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அப்படி என்றால் அந்த மகளுடைய மனநிலை எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கு என்று பார். நீயும் நானும் வருகின்றோம், நற்கநாதரை இங்கு பெறுகின்றோம். நற்கநாதன் யார்? இயேசு கிறிஸ்து, வேறு யாரும் இல்லை. அந்த இயேசு கிறிஸ்துவை நான் கையில் நான் பெறுகிற சமயத்தில் இதோ என் கரங்களில் இருக்கின்ற என் உடலில் இருக்கிற நோய்கள் நீங்கி போகும். காரணம், என் கையில் இருப்பது யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து உட்கொள்கின்ற பொழுது என் மனநிலை, என் மனக்காயங்கள் அங்கு ஆற்றப்படும். காரணம் என்ன? தெய்வம் என் உயிரோடு, என் உடலோடு, என் மனதோடு எல்லாம் கலந்து விடுகின்றார். உட்கொண்ட பிறகு அங்கு போய் அமர்ந்து கொண்டு, நான் இருக்கிற இடத்துல அமர்ந்து கொண்டு நன்றி தேவன் சொல்லும்போது தெய்வத்தோட ஆசீரை நான் பெறுகின்றேன். அதுக்கெல்லாம் முன்னோடிய வருவதான் என்னது? இங்கு அருட்தந்தை கொடுக்கிற சமயத்தில் இது கிறிஸ்துவின் திருவிழா சொல்கின்ற பொழுது நான் சொல்ற ஒரு வார்த்தை என்னது? ஆமேன். தலையாட்டினர் என்றால் அது ஆமீனோட அர்த்தம் தான். ஆனால் வந்துருமா? இல்லை. சம்மதம், திருமணத்துக்கு சம்மதம் வருகிறது. நீங்கள் என்ன தலையாட்டினீங்களா? இல்லையே. வாய் திறந்து என்ன சொன்னீர்கள்? சம்மதம். அதான் வர்றது இல்லை. பிக் ஏஞ்சில் ஆகிய நான், பிகில் ஆகிய உன்னை, டிங் வருதில்லை. ஏஞ்சில் ஆகிய பிகில் ஆகிய உன்னை. அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம சம்மதம் வாய் திறந்து சொல்ல வேண்டிய. நீல சொல்லுவேன். பங்கு சமையல் பார்ப்பார், வாயில் நான் கொழுக்கட்டை வச்சுக்கிற சொல்லி சம்மதம் சொல்லின்னு. சம்மதம் சம்மதம் சம்மதம். சம்மதம் வந்தால் மட்டுமே தான் மக்களே அங்கே இருக்கிறார். அதே மாதிரி ஆமேன் சொல்ல சமயத்தில் ஆமாம், இது கிறிஸ்துவின் திருவுடல், நான் நம்புகின்றேன் என்னை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் உன் கரங்களில் இயேசுவின் திருவுடல். இல்லை என்றால் அது இயேசுவின் திருவுடலை வர வேண்டும் என்று எந்த அவசியம் இல்லை. நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? அது அப்பத்துண்டை யூதாஸ் பெற்றதும் அவனுள் சாத்தான் நுழைந்தான். அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது, தெளிவு இருக்க வேண்டும். தெளிவு இருந்தால் மட்டும் பத்தாது, அதை ஏற்றுக்கொண்டு அது மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அறிவு இருந்தால் மட்டும் பத்திலேயே எல்லாம் உண்டு. இருந்து என்ன பிரயோஜனம்? இருந்து என்ன பிரயோஜனம்? எடுத்துப்படி எங்கே நாம் வாசிக்கின்றோம்? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் 59 முதல் திருவாக்கியங்கள். பார்த்தீங்களா? இதை ஏற்றுக்கொள்வது கடினம். காரணம் என்ன? இந்த படிப்பினை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா? இது கஷ்டமாக இருக்கும் என்று பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பணமும் முனவி கொண்டிருக்கிறார்கள். யாருடைய படிப்பினை? இயேசுடைய படிப்பினை. இயேசுடைய பயணித்து கொண்டிருக்கின்றவர்கள், இயேசுவின் வார்த்தையை கேட்கின்றவர்கள். அவர் சொல்கிற வார்த்தை, எங்களால் இந்த படிப்பினையை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இயேசுன வார்த்தை என்ன? என்னை உண்டுங்கள், என்னை கசாப்பு கடை மாதிரி ஆக்கி பிடிச்சா என்னை உண்ணுங்கள், என் ரத்தத்தை குடிங்கள். நாங்கன்னா மனுஷனும் தின்றவங்களா? மனுஷன் தின்றவங்களா தான் சொல்கிற வார்த்தை. அப்புறம் இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு பச்சையாக சொன்னாரா? என்னை கடிச்சு சாப்பிட்றான்னு சொன்னாரா? இல்லையே. அப்போ அதை புரிந்து கொள்ளும் தன்மை கோலிமா அவனுக்கு இல்லை. இப்படி எந்த அளவுக்கு இருக்கிறோம் பாருங்கள். இங்கே சொல்லுவார்கள் வலுக்கட்டை, நமக்கு தெரியும் இல்லையா? கடுகளவு விசுவாசம் இருந்தால் என்ன எல்லாம் நீங்கி போகும். விசுவாசம் காட்டுறேன், அதை போய்ச்சா பாரு, போய்ச்சா பாரு, என்ன போய்ச்சா? அப்போ விசுவாசம் என்பது நீ எந்த அளவுக்கு மேலோட்டமாக நீ எடுத்துக்கொண்டிருக்கின்றாய், முடியுமா? அதுவும் நடக்கும், அது நடக்கும், நடக்காமல் என்பதல்ல. ஆனால் மேலோட்டமாக பார்ப்பதல்ல, அவருடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும். எங்கு நீ செயல்பட்டிருக்கின்றாய்? கடைசியில் அந்த வார்த்தை என்ன வருகிறது? இயேசுடைய படிப்பினை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அன்றே அவர்கள் இயேசு விட்டு விலகி போய்விட்டார்கள். படிங்கள் 65வது முதல். அடுத்தது 66. அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகிவினர். சிலர் அல்ல, பலர் அவரை விட்டு விலகி போயினர். அடுத்தது, அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. அன்றே பலரும் அவரை விட்டு விலகி போனார்கள். போனவர்கள் இன்று வரைக்கும் சேரவில்லை, அவர்கள் சேரவில்லை. இதானே நம்முடைய குடும்பத்தில் நடக்கிறது. இதனை குடும்பத்தில் நடக்கிறது. இயேசுடைய பயணித்தவர்கள் தான். இதா உன்னுடைய கணவன், உன் மனைவி, உன் மகன், உன் மகள். இயேசுடைய குழந்தை பருவத்திலிருந்து அப்படியே பயணித்தவர்கள். ஆனால் பிறகு ஒரு குறிப்பிட்ட வாலிப பருவம் வந்தவுடனே அவன் சொல்ல வார்த்தை, இந்த படிப்பினை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது,
இதை என்னால் தாங்க முடியாது, இதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்றே அவன் ஆலயம் விட்டு போனவன் தான். குடும்ப ஜெபமாலைக்கு வருவதில்லை, ஆலயத்துக்கு வருவதில்லை, திருப்பலிக்கு வருவதில்லை, எந்த காரியத்தில் ஈடுபடுவதில்லை. சும்மா வருவான், சும்மா போய் கொண்டிருப்பான். ஃபாதர், எங்கள் விசுவாச வாழ்க்கை. ஆண்டவரை காரணம் இல்லை, யாரு காரணங்க? அதுக்கு அவன் காரணம், அவன்தான் காரணம். புரிந்து கொள்ளும் தன்மை இல்லை. நீ புரிந்து கொண்டு செயல்பட்டிருக்க வேண்டும். நீ யாருடன் இணைத்து கொண்டிருக்கின்றாய், யாருடன் சேர்த்து கொண்டிருக்கின்றாயோ அது கேட்டபடிதான். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பக்கம் நன்மை, இந்த பக்கம் தீமை. சும்மா உதாரணம், இது பக்கம் நன்மை, இந்த பக்கம் தீமை. அப்போது இங்கே 24 மணி நேரத்தில் நான் 18 மணி நேரம் அல்லது 16 மணி நேரம் நான் இங்கே நேரத்தை செலவிடுகின்றேன் வைத்துக்கொள்ளுங்கள். மீதி 8 மணி நேரம், 8 மணி நேரமா 24 16, ஆமாம் 8 தெரியுமில்ல. 8 மணி நேரம் நான் இங்கு செலவிடுகிறேன் வைத்துக்கொள்ளுங்கள். எந்த மனநிலை அதிகமாக என்னை பாதிக்கும்? இந்த மனநிலை தான், நல்ல மனநிலை தான். இங்கே நான் பாவத்தில் இருந்த போதிலும் அதிகமாக பாதிக்கிறது இந்த மனநிலை. இனி அப்படியே மாற்றி இங்கே 16 மணி நேரமும் இங்கே 8 மணி நேரம் என்றால் எந்த மனநிலை என்னை பாதிக்கும்? இந்த தீமை தான். அப்படி என்றால் என் விசுவாச வாழ்க்கையில் என் கூட பழகிறவர்கள், நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் தான் என்னோட பழகிறார்கள். இப்படி இருக்கிற பொழுது மற்றவர்கள், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்கள், நம்பிக்கைக்கு எதிராக போகிறவர்கள், அவங்க இருக்கிறார்கள் என்றால் நாம் பழகிற கூட்டமானது எப்படியோ அது கேட்டபடி தான் என் விசுவாச வாழ்க்கையும் இருக்கும். உன் நண்பர்கள் நீ எப்படி இருக்கிறான் பார். விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக போகிறவர்கள் தான் உன் கூட்டத்தில் இருக்கிறவர்கள் என்றால் உன் மனநிலையும் அப்படித்தான் வரும். ஏன்னா அதிகமாக நீ என்னதான் ஆர்குமெண்ட் பண்ணுறதில்ல விசுவாச வாழ்க்கை. மாறாக அது ஒரு வாழ்ந்து காட்ட வேண்டிய விஷயங்கள். அப்படி என்றால் வாழ்ந்து காட்ட வேண்டிய விஷயம் என்றால் அது நீ போக வேண்டும். சந்தேகம் கேட்கறது வேறு, தெளிவு என்பது வேறு, ஆர்குமெண்ட் என்பது வேறு. அப்போ ஆர்குமெண்ட்டை புரிந்து கொள்வதற்காக நீ ஆர்குமெண்ட் ஏற்றுக்கொள்ளியா, அது பரவாயில்லை. ஆனால் உன் நிலையை சாதிப்பதற்காக நீ ஆர்குமெண்ட் செய்கிற என்றால் அங்கே எங்கே புரிதலுக்கு அங்கே கடந்து வருகிறது. வக்கீல்கள் நாம் பார்க்கின்றோம், அங்கே ஆர்குமெண்ட் செய்து ஒரு குற்றவாளியை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆர்குமெண்ட் வழியாக குற்றவாளியை நல்லவர்களாக ஆக்க முடியும், ஒரு நல்லவனை குற்றவாளியாக ஆக்க முடியும். ஆர்குமெண்ட் வழியாக அப்படி செய்ய முடியும். ஒரு பிரச்சனை அது புத்தியில் செய்கிறார்கள். அதன் பிறகு மனசாட்சி வழியாக சொல்வார்கள், ஐயோ அது தவறு, எங்களால் செய்ய முடியும், ஆனால் நாங்கள் அது செய்ய மாட்டோம். அது அவனுடைய பணிக்கு எதிராகவே அது போய்விடுகிறது. அப்படி பார்க்குற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி செயல்படுகிறோம், யாருக்கு நீ முன்னுரிமை கொடுக்கிறாய் என்று பார். நம்பிக்கையுள்ள ஒரு மனிதனிடத்தில் நீ சேருகிறாய் என்றால் உன் சிந்தனை அதுக்கு ஏற்றபடி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இறை வார்த்தை நீ சந்தேகப்பட மாட்டாய். என்னதான் தடை வந்தாலும் என் தெய்வம் இருப்பார், என்னை வழிநடத்துவார், எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, இது தான் கடந்து வரும். மாறாக நம்பிக்கைக்கு எதிரான ஆட்களிடத்தில் நீ செயல்படுகிற பொழுது இறை வார்த்தை எவ்வளோ சொன்னாலும் அது எங்கே நடப்போகிறோம் பார்ப்போம், சரி நடக்குதான் பார்ப்போம் ஃபாதர், செயல்படும் பார்க்கலாம் ஃபாதர், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபாதர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் ஜெபம் பண்ணுன்னு தெரியவில்லை. இது என்ன காரணம்? உன் கூட இருக்கிறவர்களுடைய மனநிலை எப்படின்னு பார். இங்கே இந்த பெண் எந்த அளவுக்கு தொடுகின்றால், இந்த பெண்ணோடு தொடுவதற்கும் மற்றவர்கள் கூட்டத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவை தொட்டுவதற்கும் வித்தியாசம். இந்த பெண் நம்பிக்கையோடு இருந்தால் தாப்படுகின்றால், ஒருவேளை நீயும் என்னை ஒதுக்கிவிட்டு நான் எங்கு போவேன், அதனால் நான் அந்த ஆடையின் விளிம்பை தொடுவதன் வழியாக உன்னிடத்தில் நான் அறிக்கை எடுக்கின்றேன், மன்றாடுகின்றேன், நீ எனக்கு கொடு என்று. ஆட்டோமேட்டிக்காக இயேசுவின் வார்த்தை, என்னை தொட்டது யார், என்னுடைய வல்லமை வெளியேறுது. நம்பிக்கை அறிவிக்கப்படுற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல் நம்பிக்கை கொள்ளுதல். நீ நம்பிக்கை கொள்ளு. யார் வேண்டாம் என்று சொன்னார்? யார் வேண்டாம் என்று சொன்னால் உன் மகன் ஒரு மகள் நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் பணத்தின் மேலும் அதன் மேலும் நம்பிக்கை வைத்து போய்விடுகிறார்கள். பெற்றோர்களே, கணவனே, மனைவியே, இது அப்படி உன் சூழலும் குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்றால், நம்பிக்கை அற்றவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்றால் நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம்தான், பலிப்படுத்தல். வா, உட்காந்து அழுதுட்டு இருக்காத. ஐயோ என் பையன் இப்படி போயிட்டான், என் பிள்ளை அப்படி போயிட்டான், என் கணவன் இப்படி போயிட்டான், என் மனைவி அழுதுட்டு இருக்காத. மாறாக சொல்லு, இங்கே வந்து அறிக்கையிடு, தெய்வமே என்றைக்காவது ஒரு நாள் போனவனை நீ திரும்பி கொண்டு வருவாய். அது எந்த நாள்னு எனக்கு தெரியாது, அந்த நாளுக்காக இன்று நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி நீ நன்றி சொல்லி ஜெபிக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக போனவன் எப்படி போனானோ அதே ஸ்பீடில் திரும்பி உன்னிடத்தில் வந்து நிற்பான். இதுதான் நீ செய்ய வேண்டிய காரியம். அல்லது அவங்க ஐயே கடுன்னு அழுது கொண்டிருப்பதல்ல. நம்பிக்கை உள்ளவனே மன்றாட்டு ஸ்டைல். உட்காந்து செய், நன்றி சொல்லி ஜெபம் பண்ண. இதோ என் மகன் ஆலயம் விட்டு போய்விட்டான், விசுவாசம் வழிட்டு போய்விட்டான், ஆண்டவரே நீ அவனை திரும்பி கொண்டு வர போகின்றாயே, நன்றி. ஒன்றும் வேண்டாம். இதே அம்பத்தூரில் ஆரம்ப கட்டத்தில் நடந்த சம்பவம். நீங்கள் இங்கே இருக்கிறேன்னு தெரியவில்லை, இங்கே சாட்சியும் சொல்லியிருந்தார்கள். அதாவது
அப்போ நான் இங்கே வந்து எரிய வார்த்தை அடிச்சுட்டு போய் கொண்டிருப்பேன். அந்த சமயத்தில் ஆண்டனி இவங்களெல்லாம் இருந்திருப்பார்கள், இவர்களெல்லாம் தெரியும். நடந்த என்னவென்றால், அவங்க வருகிறார்கள். நான் இங்கே உள்ள இங்கே கவுன்சிலுக்காக இங்கே அமர்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த வர்கள் அந்த சகோதரன், அந்த பையனும் பிள்ளையும், அதாவது பிள்ளைகள் 2 பேர், அண்ணன் தங்கச்சி 2 பேரும் வருகிறார்கள். அப்பன் குடிகாரன் குடி வந்த எங்கள் ஃபாதர், எங்கள் அப்பன் பயங்கரமாக குடித்து கொண்டு இருக்கின்றார், எங்களை எதுவும் செய்யவில்லை கூட அழுது கொண்டு இருப்பது. நாங்கள் கேட்குறேன், எவ்வளோ வருஷமாக குடித்து கொண்டு இருக்கின்றார்? பல வருஷங்களாக குடித்து கொண்டு இருக்கிறார், எங்கள் வீட்டில் நிம்மதியும் இல்லை. அப்போது அண்ணனும் தங்கையும் வந்து அங்கே அழுது கொண்டு சொல்லிக்கிட்ட விஷயங்கள். அப்போ நான் சும்மா கேட்குறேன், உங்களுடைய ஜெபம் ஸ்டைல் எப்படி என்று. இப்படி தான் நாங்கள் ஜெபிக்கின்றோம், திருப்பள்ளி ஒப்பு கூட பன்றாடுகின்றோம், ஜெபமாலை ஜெபிக்கின்றோம், என்ன தெரியல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றம் வரவில்லை. அப்புறம் நீ ஏன் அப்படி ஜெபிக்கின்றாய்? ஜெபத்தை மாற்று. எப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே, என் தந்தை குடிகாரனாக இருக்கிறாரே, அதுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று. அவன் பார்க்குறாங்க, என்ன ஃபாதர்னு. எடா, நன்றி எங்களுக்கு அப்போ குடிகாரன் மாறுதல்ல, மாறாக இந்த குடிகாரன் தந்தையை ஊருக்கே தெரியும், எங்கள் அப்பன் குடிகாரன் என்று. ஆகவே எல்லா மக்களும் தெரியும்போது நீ நன்றி நான் சொல்லுங்க. எப்படி என்றால், இந்த குடிகாரன் தந்தையை நீ மாற்றப் போகின்றாயே, அவனை புதிய மனிதனாக மாற்றி இதே ஆலயத்துக்கு நீ கொண்டு வரப் போகின்றாயே, நன்றி ஆண்டவரை சொல்லிக்கொண்டு இப்போ அதை நினைத்து கொண்டு அந்த நன்றி சொல்லு. அப்போ எல்லாரும் பார்ப்பார்கள், இந்த குடிகாரன் தந்தையா இப்படி இதுக்கு. அதனால் ஒரு சாட்சியாக நீ மாற்றுகின்றாயே, அதனால் எங்கள் அப்பாவை சாட்சியை மாற்றியதுக்காக, அவர் குடிகாரனை மாறியதுக்காக நான் உனக்கு நன்றி செலுத்துகின்றேன், இப்படி சொல்லுடா என்று சொல்லும்போது அவர்கள் போகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். என்னவென்று, ஆண்டவரே, எங்கள் அப்பா குடித்ததுக்காக, என் குடிகாரனை மாற்றியதுக்காக நன்றி, அவர் வழியாக நீங்கள் நன்றி போகிறாய் என்று. மக்களே, 7 மாதம் எனக்கு அந்த நம்பர் ரொம்ப பிடிச்சி. 7 முழுமை 7 எனக்கு தெரியாது, அது 7 மாதம் எனக்கு தெரியாது. அது 7 மாதம் கழித்து வந்த பிறகு அவர்கள் சொல்கிற வார்த்தை, இங்கே வந்து சாட்சியங்கள் சொல்லியிருப்பார்கள். இங்கே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் அப்பன் குடி இல்லை, வீட்டில் ஜெபமாலை பண்ண உட்காருகிறார். நான் பங்கில் திருப்பலிக்கு, ஞாயிற்றுமை திருப்பலிக்கு இதை அவர் போய் நிற்கின்றார், அங்கே ஆலயத்து பணியில் அவர் ஈடுபடுகின்றார். நான் கேட்குறேன், எப்படா நடந்தது? நான் அந்த வருது எப்படா அந்த மாதிரி எப்படா இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டபொழுது, இதை அவன் சொன்ன வார்த்தை எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் மெதுவாக மாற்றங்கள் நாங்கள் உணர ஆரம்பித்தோம். மாற்றங்கள். என் அப்பன் குடிக்க வெளியே போகிற சமயத்தில் அவர் போனவர் திரும்பி வீட்டுக்கு வருகின்றார். அப்போ நான் அப்போ நல்லதானே வருகிற, குடிக்காமல் வர்றாரு. அங்கே என்னப்பான்னு கேட்கும்போது, போடா தலை வலிக்குதுடா, என்னால் எங்கேயும் போக முடியலடா, தலை வலிக்குதுடா. என்ன பண்ணுற? நண்பர்களை போகிற சமயத்தில் அந்த நண்பர்களை பார்க்குற, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை விட்டு போயிட்டாங்கடா, எல்லாம் தனியாக விட்டு போயிட்டாங்கடா, அதான் நான் வீட்டுக்கு வந்து விட்டேன், வேறு வழி இல்லை. அவர் வீட்டில் வந்துக்கிற போது மனைவி பிள்ளைகள் நேரத்தை குடும்பத்தோடு செலவிட ஆரம்பிக்கின்றார். பிள்ளைகள் குடும்பத்தில் குடிச்சிட்டு இருப்பாங்களா? இல்லையே. அப்பனும் பிள்ளைகளும் வருகிறார்கள், பிள்ளைகள் அப்பனுடைய பாசத்தை பெறுகிறார்கள், பிள்ளையுடைய பாசம் அப்பனும் பெறுகின்றான், மனைவியுடைய பாசத்தை பெறுகிறார்கள், குடும்பம் ஒன்றாக இருக்கின்றது. இந்த சூழலில் மனைவி அப்படி ஸ்டைலில் போட்டுக்கிட்டு, என்னங்க வாழ்க்கை நம்ம ஜெபமலை பண்ணலாமா? பண்ணு. அவர் வெளியே போய் விடுவார். இங்கே ஜெபமலை அமைதியாக பண்ணுறது இல்லையே, அவர் சத்தமாக தானே. மெதுவாக எட்டி பார்த்தார், அவர் திண்ணையில் இப்படியே உட்காந்துருப்பார். திண்ணையில் உட்காந்தவர் திரும்பானார். என்னன்னு கேட்டால், வெளியே உட்காந்தா காத்தோடமாக இருக்கணும், சரி வெளியே உட்காந்துக்கோங்க. அப்படியே மெதுவாக திண்ணையில் இருக்கிறவர் இதா வீட்டுக்குள்ளே வந்து விட்டார். வீட்டுக்குள்ளே செவ்வறு ஓரமாக உட்காந்தவர் பிள்ளைகள் அருகில் வந்து, டேய் ஒழுங்கா சொல்டா, என்னடா இப்படியெல்லாம் ஜெபமலை பண்ண, ஒழுங்கா ஜெபமலை பண்ணுறாங்க. பிள்ளைகள் பார்க்குறார்கள், இது என்னது, அப்போ மாறிட்டாரோ. ஜெபம் எப்படி செயல்படுதுன்னு இருப்பார். மாற்றி அமைத்துக்கொள், ஜெபத்தை நீ மாற்றி அமைக்கோள், கிடைக்கும். சிரியாவில் கழுத்தை அறுத்து கொன்று கொண்டிருந்தார்கள், நீங்கள் பார்த்துருப்பீர்கள், வாட்ஸ்அப்பில் அறுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த அதில் இருக்கிற ஒரு சகோதரியை கேட்கின்றார்கள், என்னவென்று, இந்த இந்த பையன், இந்த நபர், உன் மகனை அறுத்து கொண்டான இந்த நபர் உன் கண் முன்ன நான் கொண்டு வந்தோம் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று. அப்போ அந்த தாய் சில வார்த்தை, என் மகனுடைய கழுத்தை அறுத்தான் பாருங்கள், அவன் கையை நான் சும்பித்து கொண்டிருப்பேன், அவன் கையை நான் முத்தமிட்டு கொண்டிருப்பேன் என்று. அப்போ அந்த இன்டர்வியூ கேட்ட கால், ஏன் என்று சொல்கிறாய் என்று, என் மகனை நீ இரத்த சாட்சியாக மாதிரி மாற்றியதற்கு நீ செய்திருக்கிறாய், வழிகாட்டியிருக்கிறாயே, நன்றி என்று சொல்லிக்கொண்டு அவன் கையை நான் முத்தம் செய்வேன். காரணம், என் மகன் இரத்த சாட்சியாக இருக்க மாட்டான், நீ அறுத்ததுனால தான் அவன் இயேசுவிட்டு போகாமல் அவன் இரத்த சாட்சியாக மாறினான். அப்பேற்பட்ட கரம்டா உன்னுடைய கரம், என் மகனை இரத்த சாட்சியாக உயர்த்த கரம்டா இந்த கரம், நான் அவனை முத்தம் செய்வேன். இந்த மகளுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு நிற்பார். இன்டர்வியூ எடுத்தவன் ஆடி போகிறான், இது என்ன இப்படி ஒரு பதில், இதான் மக்களே நம்பிக்கை,
இதான் நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருப்பார்? இங்கு நீ அமர்ந்திருக்கின்றவர்கள் பலரும் பல தடையோடு இருந்திருப்பீர்கள், பல பிரச்சனையோடு இருப்பீர்கள். நன்றி சொல்லி ஜெபம் பண்ணு. தெய்வமே, இதன் வழியாக நீ நன்மை செய்கின்றாயே, நன்றி தெய்வம் சொல். ஆட்டோமேட்டிக்காக கிருபை கிடைக்கும். அந்த குடிகாரனுடைய நபரை தெய்வம் மாற்றினார் என்றால் உங்களுடைய தடையை தெய்வம் எடுத்து மாற்ற மாட்டாரா? எடுத்து மாற்றுவார். உன் நம்பிக்கையை நீ மாற்று, உன் ஜெபத்தை மாற்றி அமைது. பைபிளில் ஒரு உதாரணம் உண்டா? எடுத்துப்படி. நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். எல்லோரும் சேர்ந்து படிங்கள். மார்க் நற்செய்தி 11:24 நீ கேட்டது நீங்கள் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது எவற்றெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என்று நீங்கள் கேட்டபடியே அது உங்களுக்கு நடக்கும். எவற்றெல்லாம் பெற்றுவிட்டீர்களோ அதை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே அது நடக்கும். இங்கே எலிசபெத்து சொல்ற வார்த்தை என்னவென்று, ஆண்டவர் உனக்கு சொன்னதை நம்பிய நீ பேறு பெற்றவள். குழந்தை இயேசு பிறந்துட்டாரா? இல்லையே, குழந்தை இயேசு பெறவில்லை. பிறக்கு முன்னாடியே வானது சொன்ன உடனே இங்க எலிசபெத் சொல்ல வார்த்தை, ஆண்டவர் சொன்னவை நம்பிய நீ பேறு பெற்றவர் என்று சொல்லும் பொழுது நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து தான் நான் விசுவசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை கண்டும் நீ விசுவசிக்காமல் இருக்கின்றாயே. இத்தனை சாட்சிகள் இங்கே சொல்லப்படுகிறது. கண்டும் நீ விசுவசிக்காமல் இருக்கின்றாயே. அப்படி என்றால் கொழுப்பு தான் அதிகம், விட்டமின் கே தானே உனக்கு அதிகம், வேறு எதுவும் இல்லையே. அப்போ அந்த கொழுப்பை வச்சு என்ன பண்ண முடியும்? இல்லை, இவ்வளவு சாட்சிகள் தெய்வம் குணப்படுத்தி கொண்டு வருகின்றார். இவ்வளவு பல நன்மைகள் தெய்வம் செய்து கொண்டிருக்கின்றார். பிறகே நன்றி ஜெபம் என் வாயில் வர மாட்டேது. இன்னும் கொடு, இன்னும் கொடு, இன்னும் கொடு. இல்லை ஆண்டவரே, நீ செய்து கொண்டிருக்கின்றாய். நன்றி ஆண்டவரே, இதுதான் நீ நான் சொல்ல வேண்டும். மக்களே, இந்த நொடி முதல் ஜெபத்தை மாற்றியமைத்துக்கொள். எவ்வாறு அன்னை மரியாள் அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தையை நம்பினாலோ அதே மாதிரி அறிவிக்கப்படுற வார்த்தை நீ நம்பிக்கையோடு நீ போ. ஆட்டோமேட்டிக்காக இங்கு நீ என்னெல்லாம் தேவைகளோடு நீ வந்தாயோ அத்தனை தேவைகளும் அங்கு நிறைவேற்றப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது நிலையில் நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கை கொண்டத வார்த்தையை அவள் என்ன செய்கின்றாள்? அதற்கு செயல் வடிவம் கொடுக்கின்றாள். எப்படி செயல் வடிவம் கொடுக்க முடியும்? செயல் வடிவம் கொடுக்க முடியும் எப்படி? அறிவிக்கின்ற வார்த்தை நீ செயல் வடிவம் கொடுப்பதான் அனுபவிப்பது. அதான் அனுபவிப்பது. அந்த செயல் அப்படியே ருசிக்கிறோம் பாருங்கள், அனுபவிக்கின்ற பாருங்கள். மரியாள் அதை செயல் வடிவம் கொடுக்க அனுபவிக்கின்றாள். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதான் அவனுடைய ஸ்தோத்திர கீதம். எங்க படிகள், சேர்ந்து படிகள். மரியாள் ஃபுல்லாக படிங்கள். லூக்கா நற்செய்தி 1:46 முதல் திருவாக்கியங்கள். ஆண்டவரை இது உள்ளம் போற்றி பெருமைப்படுகின்றது. அடுத்தது பேர் வகை கொள்கிறது. அடுத்தது ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் பல செய்துள்ளார். அடுத்தது தூயவர் என்பதே அவரது பெயர். அடுத்தது அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி கொண்டு வருகிறார். அடுத்தது தோல் வலிமையை அவர் காட்டியுள்ளார். அடுத்தது சிதறடித்து வருகிறார். அடுத்தது 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 நிரப்புகிறார். அடுத்தது வெறும் கையால் அனுப்பி விடுகிறார். அடுத்தது உரைத்தபடியே நினைவு கொண்டுள்ளார். அடுத்தது இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். அப்படி என்றால் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைத்து எனது உள்ளம் பெருவகை கொள்கிறது. நம்பிக்கை இதா செயல் வடிவம் வருகிறது. தெய்வத்தை ஸ்துதிப்பதன் வழியாக இறைவனை ஸ்துதிப்பதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். தெய்வமே, நீ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறாயே, நான் உன்னை அனுபவிக்கிறேன். ஆண்டவரே, அனுபவித்து என் தெய்வத்தை நான் ஸ்துதிக்கின்றேன். பல நன்மைகள் செய்ய போகின்றார். அனுபவிக்கிறவள் அந்த நன்மையை அனுபவித்த பிறகு செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கின்றாள். மக்களே, ஏற்றுக்கொள்கின்றேன். அறிவிக்கப்பட்ட வார்த்தை ஏற்றுக்கொள்கின்றேன், நம்புகின்றேன். நம்பிக்கையானது செயல்படும் பெறுவதற்கு முன்னாடியே ஸ்துதிப்பு. நன்றி இயேசுவே, இது நீ செய்யப்படுற மகத்தான காரியத்துக்கு நன்றி தேவன்னு சொல்லிக்கொண்டு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். இதான் மக்களை நீ நான் செய்ய வேண்டிய காரியங்கள். அப்போ நம்பிக்கை கொள். நம்பிக்கை ஸ்துதியோடு வரட்டும். ஆட்டோமேட்டிக்காக கடைசியாக என்ன செய்கின்றால் அந்த வார்த்தை அவள் மகிழ்ச்சியை கொடுக்கின்றாள்.
பகிர்ந்து கொடுப்பது எப்படி? ஒரே ஒரு வார்த்தையை எடுத்து சொல்லுவோம். எதை இங்கே வாசிக்கிறோம்? எடுத்து படியுங்கள். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 35 வாக்கியம், நம்ம எல்லோருக்கும் தெரிந்த வாக்கியம். நான் பசியோடு இருந்தேன், நீங்கள் எனக்கு நான் தாகத்தோடு இருந்தேன், நீங்கள் எனக்கு குடிக்க தண்ணீர் தந்தீர்கள். ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை விடுத்தீர்கள். நோயோடு இருந்தேன், என்னை காண்ட வந்தீர்கள். சிறையில் இருந்தேன், காண வந்தீர்கள். எப்போது ஆண்டவரே இந்த சிறியோருக்கு நீ செய்ததெல்லாம் எனக்கே நீ செய்திருக்கின்றாய். அப்போ பிறர் மனத்தை மையப்படுத்தி பிறரை அன்பு செய்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. மகிழ்ச்சியை பெறுகின்றால், மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றால், அந்த மகிழ்ச்சியை அனுபவித்த அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுப்பது. அன்னை மரியாள் இயேசுவை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அங்கு காத்து கொண்டிருந்த சிமியோன் ஆலயத்திலே ஜெபம் செய்து கொண்டு காத்திருக்கின்ற ஓரோ மகனும் மகளுக்கும் எவ்வாறு சிமியோனுக்கு மரியாள் குழந்தை இயேசுவை கொடுத்தாலோ, அதே மாதிரி ஆலயத்தில் வந்து ஜெபிக்கின்ற ஓரோ மகனும் மகளும், ஆலயத்தில் திருப்பலியில் பங்குகளில் சென்று ஜெபிக்கின்ற ஓரோ மகனும் மகளும், அதே மாதிரி ஜெபமாலை குடும்பத்தில் ஜெபமாலை ஜெபிக்கின்ற ஓரோ குடும்பத்துக்கும் இதா தெய்வம் கொடுப்பதுதான், அன்னை மரியாள் கொடுப்பதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நீ பெறுவாய். அங்கே காத்திருந்து நிஜம் செய். அங்கே சிமியோன் அங்கே பல நாட்கள் அங்கே இருக்கின்றான். அதைவிட பல நாட்கள் யார் இருந்தார்? அண்ணா அங்கே இருக்கின்றார். அங்கே ஆலயை விட்டு நீங்காமல் இருக்கின்றவர்கள், அப்படி என்றால் ஆலய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள், ஆலய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள், அது என்ன பணிவென இருக்கட்டும், என்ன பங்கு தலங்களில் பங்கு பணிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றவர்கள், அது எப்படி குழந்தை முதல் முதியவர்கள் அத்தனை பேரும் என்னெல்லாம் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோ உங்களுக்கு அங்கு தெய்வம் கொடுக்கிற வாக்குறுதி. எவ்வாறு அண்ணா ஆலயத்தை நீங்காமல் இருந்தார்களோ அதே மாதிரி உனக்கும் தெய்வம் இதோ கிருபையை தருவார். குழந்தை இயேசுவையும் நீ காண்பாய். மரியாள் உனக்கு கொடுக்கிற கிருபை, சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுக்கின்றவள். அப்படி என்றால் அந்த இயேசுவை பெறுகிற நான், சந்தோஷத்தை இயேசு பெற்ற நான், என் குடும்பத்தில் அந்த இயேசுவை நான் கொடுப்பேன். என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு இதான் நான் இயேசுவை நான் கொடுப்பேன். கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் இயேசுவை நீ பெற்றிருக்க வேண்டும். பெற்றால் தானே கொடுக்க முடியும், இல்லை என்றால் கொடுக்க முடியாதே. அப்போ மக்களே, இயேசுவை பெறுவதற்கான வழி அதுதான் எனது திருப்பலி. அதான் திருப்பலி. அப்போ திருப்பலியில் பக்தி உணர்வோடு பங்கெடுங்கள். எந்த அளவுக்கு பக்தி உணர்வு பங்கெடுக்க முடியுமோ அந்த அளவு பக்தியோடு நீங்கள் பங்கெடுங்கள். மற்றவர்கள் பங்கெடுக்கிறார்கள் இல்லையோ ரெண்டாவது விஷயம். திருப்பலி நிறைவேற்ற அருத்தந்தர்கள் பங்கெடுக்கிறார்கள் இல்லையோ ரெண்டாவது விஷயம். ஆனால் நான் திருப்பலியில் நாம் பங்கெடுக்கின்றேன். அருத்தந்தையை பார்த்து நாம் வருவதில்லை, மக்களை பார்த்து நாம் வருவதில்லை, யாரையும் நாம் பார்க்க நாம் வருவதில்லை. நான் வருவது அந்த பலிப்பிடத்தில் அந்த அருத்தந்தை வழியாக வருகின்ற அப்பவடியும் ரசமும் வருகின்ற இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்க நான் வருகிறேன் வழிய சாமியாரை பார்க்க நான் வரவில்லை, நான் அவரை பார்க்க வரவில்லை. அந்த இயேசுவை அனுபவிக்க நான் கடந்து வரும்போது என் பார்வை, என் சிந்தனை எல்லாம் எங்கே இருக்க வேண்டும்? இங்கே தான் வர வேண்டும். உன்னை யாரும் அவனை இங்கே பார்க்க சொன்னது? எப்படி கிருபைகள் கிடைக்கும்? அப்போ மக்களே, நீயும் நானும் தெய்வத்தை மட்டுமே உற்று நோக்குவோம். உயர்த்தி வீசி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. சேர்ந்து பாடி